ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இலங்கைக்கு எதிராக இந்திய அணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அடுத்து பங்களாதேஷோட தான் அடுத்து டெஸ்ட் மற்றும் T20 போட்டியில் விளையாட இருக்கிறது. இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெறும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கம்பீரோட பயிற்சி வேற மாதிரி இருக்கும், இந்திய அணியை வேற லெவலில் கொண்டுட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி நடக்கவே இல்லை. இந்திய அணி வரலாறு காணாத அளவிற்கு படுதோல்வியை சந்தித்தது அவங்க மண்ணில். அதைத் தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் 19, 27 இந்த 2 தினங்களில் 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்களாதேஷுக்கு எதிராக இந்தியாவில் இந்திய அணி களமிறங்க இருக்கிறது. இதற்கு ரோஹித் சர்மா மற்றும் கம்பீர் தான் பயிற்சியாளராகவும் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் செயல்பட இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 6, 9, 12 இந்த 3 தேதிகளில் 3 T20 தொடரில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. அதற்கு சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணி தான் களமிறங்க போகிறது. ஒரு நாள் தொடர புதுசா கட்டமைக்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் நிறைய தவறுகளை செய்தாரு. அதுதான் இந்திய அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். அதே போல டெஸ்ட் தொடரையும் நான் புதுசா கட்டமைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிரடி பேட்ஸ்மேன்களுக்கு டெஸ்ட்ல இடம் இல்லை, நிதானமாக விளையாடக்கூடிய ரன்களை சேர்க்கக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு அதிகமான இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு கௌதம் கம்பீர் தெரிவித்தும் இருக்காரு. அதனால அதிகமான மாற்றங்கள் டெஸ்ட் தொடர்ல இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகவே எழுந்தும் இருக்கிறது. T20 தொடர்ல சூரியகுமார் யாதவ் தலைமையில் தற்போது இருக்கக்கூடிய அணி வலுவாக இருக்கிற காரணத்தினால அதில் பெரிதும் மாற்றம் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்கல் டோர்னமெண்ட்ல, அதாவது TNPL மிக சிறப்பாக விளையாண்ட ரவிச்சந்திர அஸ்வின் பேட்டிங் மற்றும் பவுலிங்ல மிக சிறப்பாக விளையாண்டு தற்போது நல்ல ஃபார்ம்ல இருந்து வராரு. அதனால பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில அவருக்கு வாய்ப்பு வழங்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அவர் இடம் பெறுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே எழுந்தும் இருக்கிறது. இது குறித்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.